மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே மனதில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாமே கிடைச்சாலும் மனசுக்குள்ளே ஏதோ இல்லை, நமக்கு இன்னும் தேவை அப்படின்ற மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகள் எப்பொழுதுமே முடிவே வந்ததே கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நம்ம வாழ்க்கையில் குறையுது, ஏதோ நம்ம வாழ்க்கையில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மனிதனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சுமையாக மாறுது அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பாக்தாத் நகரத்தில் அமீர் அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு எப்போவுமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குமா. என்னென்னா, நம்மக்கிட்ட வைரங்கள் இல்லை, நம்மக்கிட்ட வைடூரியங்கள் இல்லை, நம்மக்கிட்ட பெரிய மாளிகைகள் இல்லை, நம்மக்கிட்ட அழகான குதிரைகள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தங்கிட்ட இல்லை அப்படின்றத அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பானாம். தன் வாழ்க்கையில் எப்போ தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தங்கிட்ட இல்லாத விஷயங்களை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பானாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அவன் வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை, எப்படா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி நம்ம நிறைவான வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறான் அந்த இளைஞன். அப்போ என்ன பண்ணுறான், அந்த அமீர் என்ற இளைஞன் ஒரு பாதியில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஞானியை பார்க்குறான். ஞானிக்கிட்ட போய் தங்கிட்ட இல்லாததையே புலம்பி தள்ளுறான். உடனே ஞானி என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய கருப்பு துணியால் கட்டப்பட்ட ஒரு பையை அவன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பையை இங்கே பாரு, இங்கே தூரமாக தெரியுது பார்த்தியா ஒரு மலை உச்சி, அந்த மலை உச்சியில் அங்கே அந்த இடத்தின் பெயர் வாழ்க்கை கோட்டை அப்படின்ற ஒரு இடம். அந்த கோட்டைக்கு நீ போகும்போது உன்னோட கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அந்த இளைஞன்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த மூட்டையை கொண்டு அந்த மலை உச்சியில் சேர்க்கிற வரைக்கும் அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்கணும் நீ பார்க்கக்கூடாது, அதே சமயம் அந்த மூட்டையை இறக்கியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த மூட்டையை கொண்டுக்கிட்டு மலைக்கு போகிறதுக்கு தயாராகிறான். போகிற வழியில் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரொம்ப முடியாமல் மூச்சு வாங்கி, என்னடா பண்ணுறது, இவ்வளோ கனமாக இருக்கே, ஒருவேளை இதுக்குள்ளே ரொம்ப பெரிய பெரிய கல் பாறைகள் எல்லாம் இருக்குமோ, அதுக்கு தான் இவ்வளோ கனமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறான். அப்போ திடீர்னு அவன் முன்னாடி ஒரு தேவதை தோன்றா. தேவதை, என்னது அமீர், நான் உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அமீர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதியவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மூட்டையை கீழே வைக்கவும் கூடாது, உள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உதவட்டுமானும் இந்த தேவதை கேட்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், சரி இந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கேட்குது. அதுக்கு அமீர் சொல்கிறான், இல்லை எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே தேவதை சொல்லுது, இந்த மூட்டைக்குள்ளே நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகள், மற்றவர்கள் செய்த துரோகங்கள், உன்னால் அடைய முடியாமல் போன ஆசைகள், இது எல்லாமே என்னாகுது, கற்சிலையாக இந்த மூட்டைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லுது. இதை கேட்ட உடனே அமீருக்கு ஒரே அதிர்ச்சி. ஓ, அதனால தான் இது இவ்வளோ கனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே யோசனையிலே நடந்து போகும்போது கோட்டையோட வாயிலில் போய் நிற்கிறான். அங்கே ஒரு 3 கதவுகள் இருக்குது. அந்த 3 கதவுகளை திறந்தாதான் அந்த கோட்டைக்குள்ளே போக முடியும். முதல் கோட்டை கதவு என்ன ஆகுது, அந்த கோட்டைக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு வாசகம் எழுதியிருக்கு. என்ன வாசகம்னா, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள், அக்செப்ட் வாட் யூ cannot சேஞ்ச். மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை அதை மாற்றணும், இல்லை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறது அறிவாளித்தனமா, இல்லை இதை மாற்ற முடியாது அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது அறிவாளித்தனமா இல்லைங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளணும் அப்படின்னு அதை படித்த உடனே என்ன ஆகுது, அவன் மூட்டையில் இருந்த அந்த கற்சிலை பாதியாக குறைய ஆரம்பிக்குது.
அதோட கணமும் குறையுது. அப்போ அவனோட மனசு ஒரு தெளிவான சிந்தனைக்கு வருது. கொஞ்சம் குறைஞ்ச உடனே இன்னும் வேகமாக இன்னொரு கதவு பக்கம் போகிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்பொழுது பொழுதை கொண்டாடு. இன்னைக்கான பொழுது, இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும், இன்னைக்கு என்ன தேவை அப்படின்றத நிறைவாக மனசில் கொண்டாடு. அதை விட்டுட்டு நாளைக்கு என்ன நடக்கும், ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா நாளைக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பல விஷயங்கள் நாளைய பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கான பொழுது நாளைக்கான பொழுதாகவே கழிஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் அப்படின்றது எப்போவுமே முற்றுப்புள்ளியாகவே இருக்கும் அப்படின்னு அந்த 2வது வாசகம் நம்மளுக்கு சொல்லுது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நன்றி உணர்வுடன் இரு. பி கிரேட்ஃபுல். இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் சிறு சிறு சரியான நேரத்தில் தக்க காலத்தில் செய்கிற சின்ன உதவி கூட பெரும் உதவியாக கருதி நம்ம என்ன பண்ணணும், அதை எப்பவுமே தனக்கு செய்கிறாங்க செய்யலை அப்படின்றத விட எப்பவுமே நன்றி உணர்வுடன் இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயம் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு தவறாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட தனக்கு செஞ்ச ஒரு நல்லதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, இல்லை இந்த மாதிரி ஒரு நல்லது நம்மளுக்கு நடந்தது அப்படின்னு யோசித்து எப்போவுமே எல்லார் மேலேயும் ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா என்னாகும், நம்ம வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படின்னு இந்த 3 வாசகத்தையும் படித்த உடனே அவரோட கருப்பு பையில் இருந்த கற்சிறைகள் எல்லாமே என்னாகுது, கரிஞ்சி காற்றுல பறந்து போயிடுது. அப்புறம் என்னாவது, அவரோட பை எல்லாமே போன உடனே நீ மகிழ்ச்சி என்ற வாசகத்தை நீ படித்த அப்படின்னா கஷ்டம் என்ற கற்குவியல், அதாவது கற்சிலை மறைஞ்சி உனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு சிறகு தானாக முளைக்கும் அப்படின்னு அவன் முழுமையாக புரிஞ்சுக்கிறான். கோட்டைக்குள்ளே போகிறான், ரொம்ப சந்தோஷமாக போகிறான். அப்போது கீழே பார்த்தாரு இல்லையா அந்த ஞானி, அவர் அங்கே உட்கார்ந்துட்டுருக்காரு. போன உடனே சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொடுத்த கருப்பு மூட்டையில் இருந்தது எல்லாமே கரைஞ்சி போச்சு, எனக்கு புதுசாக அதுவும் தங்கத்தாலான சிறகுகள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னானாம். இந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையில் நீ எப்போவுமே எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் நீ மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா அந்த கற்சிலை போல் உன் வாழ்க்கை எப்போவுமே பாரமாக தான் இருக்கும். கவலையை சுமர்ந்தால் வாழ்க்கை பாரமாக இருக்கும். அதே நீ நன்றி உணர்வுடன் இருந்தால் உன் வாழ்க்கை ஒரு வரமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இது வரைக்கும் தம் மனசில் இருந்த எல்லா ஆசைகளும் அந்த இடத்துலையே முழுமையாக மறந்து தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத முழுமையாக உணர்ந்த அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கை அப்படின்ற கோட்டையிலிருந்து அழகாக இறங்கி வரான். 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில். முதல் விஷயம் என்ன, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். இப்பொழுது பொழுதை கொண்டாடு. நன்றி உணர்வுடன் இரு. இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே நம்மக்கிட்ட தங்க இறகுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையை பாரமாக மாற்றணுமா இல்லை வரமாக மாற்றணுமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. விதி எப்பொழுதுமே எழுதப்பட்டவைகள் கிடையாது, நம்ம செதுக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி போகணும் அப்படின்றத நம்மளால் செதுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.